வணக்கம். நீங்க ரொட்டேஷனல் மோஷன் சுழற்சி இயக்கத்துல வந்து கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லதுன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க நோட்ஸ் எப்படியும் படிச்சிருப்பீங்க. ஸோ நாம் வந்து சுழற்சி இயக்கத்தை நோட்ஸாக சொல்லாமல் நேர்கோட்டு இயக்கம் உங்களுக்கு எப்படி முடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நேர்கோட்டு இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்தையும் வச்சு நீங்கள் எப்படி ஈஸியாக யோசிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி விளங்கப்படுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து நாம் எக்ஸாம்பிள்லாம் கம்ப்ளீட்டாக ஸோ முழுமையாக நான் உதாரணங்கள் சொல்லித்தான் வந்து விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ முதல்ல நேர்கோட்டு இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கணியங்கள் மட்டும்தான் வித்தியாசம். சரியா? கிட்டத்தட்ட யோசிக்கிற பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி தான் நிகழப்போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறேன். எம் திணிவை உடைய ஒரு பொருள் எக்ஸ் தூரம் நகர்ந்தது. இது என்னது? நேர்கோட்டு இயக்கம். அவங்களுக்கு 2 லைன் அடிக்கிறாங்க. இது நேர்கோட்டு இயக்கம். இது சுழற்சி அல்லது வட்ட இயக்கம். ஓகே பிள்ளைகள்? ஓகே, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் நினைக்கிறேன் பாருங்க. நேர்கோட்டு இயக்கம். ஒரு பொருள் எம் திணிவை விட்டுருங்க. ஒரு பொருள் எக்ஸ் தூரம் நகர்ந்தது. அப்ப இங்க நேர்கோட்டு இயக்கத்துல தூரம் மாறி இங்க வரும் என்னன்னு சொன்னா ஒரு பொருள் தீட்டா கோணத்தால் திரும்பியது. அவ்வளவுதான். இங்க தூரம் மாறி அங்க திரும்பின கோணம். ஒரு பொருள் தீட்டான்ற கோணத்தால திரும்பினா அது சுழற்சி இயக்கம். ஓகேவா? ஒரு பொருள் டி மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் இயங்கியது. இங்க ஒரு பொருள் ஒமேகா எனும் கோண வேகத்துடன் சுழன்றது. அங்க நேரா போகுது, இங்க சுத்த போகுது. சரியா? நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்படியே போய் ஒரு சில எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, அதே மாதிரி இங்க என்னது? ஏ எனும் ஆர் முடிகளுடன் இயங்கியது. இங்க என்ன? அல்பா எனும் கோண ஆர் முடிகளில் இயங்கியது. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? நான் இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகும். நான் ஒரு பொருளுக்கு எஃப் எனும் விசை பாவித்தேன். எம் திணிவை உடைய ஒரு பொருளுக்கு எஃப் எனும் விசை பாவித்தேன் நேர்கோட்டு இயக்கத்துல. அப்ப சுழற்சி இயக்கத்தில் நான் என்ன நடக்க போகுது? திணிவு மாறி இங்க இருக்க போகுது. நான் ஐ சடத்துவ திருப்பம் உடைய ஒரு பொருளுக்கு டோ எனும் ஒரு முறுக்கம் பாவித்தேன். அவ்வளவுதான். நீங்க இங்க என்ன மாறி அங்க என்ன இருக்குன்றது மட்டும்தான் வித்தியாசம். இங்க விசை மாறி அங்க முறுக்கம். ஓ, ஓகேவா? ரைட். இதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸுக்கு போறதுக்கு முதல்ல நீங்க இந்த பிக்கும் ஒமேகாக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பி சமன் ஆர் ஒமேகா. ஒரு ஆர் தான் இடைக்கே தரும். அதே மாதிரி ஆர் முதல் சமன் ஆர் இன்டு கோண ஆர் முதல். அதே மாதிரி இங்க டோ சமன் எஃப் இன்டு ஆர். அதே மாதிரி ஐ வந்து நீங்க தடுத்து திருப்பம் வந்து பொருட்களை பொறுத்து மாறும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது நீங்க திணிவு படிக்கைகள்ல என்னன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா இயங்க மறுக்கும் தன்மைதான் வந்து திணிவு. சரியா? இயங்க மறுக்கிற தன்மை. இப்ப திணிவு வந்து கூட 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 அது என்ன செய்யும்? இயங்குறதுக்கு கஷ்டப்படும். அதே மாதிரி சடத்துவ திருப்பம் என்னன்னு சொன்னா சுழல மறுக்கும் தன்மை. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? சுழல மறுக்கும் தன்மை. ஒரு பொருள் நேர்கோட்டுல போனா அதுக்கேற்ற மாதிரி நாங்க யோசிப்போம். சுத்தினா கிட்டத்தட்ட நேர்கோடு மாதிரி தான் யோசிப்போம். ஆனா கொஞ்சம் 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 வித்தியாசம் தான். சரியா? இப்ப நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ரெண்டுலயும் வழங்கப்படுத்துறேன். இப்படி பாருங்க. சரியா? யா, ஓகே. எம் திணிவை உடைய ஒரு பொருளுக்கு எஃப் என்ற ஒரு விஷயம் நாங்க பாவிக்கிறோம். அது ஆரம்ப வேகம் 0 இருந்து இறுதி வேகம் v அடையுது. ஓகேவா? அடையுது. அது ஏ என்ற ஓகே, இறுதி வேகம் v அடைகிறது. அவ்வளவுதான் கேள்வி. அந்த v என்ற வேகத்தை அடைகிறதுக்கு அவருக்கு t என்ற நேரம் ஆகுது. ஓகேவா? t என்ற நேரம் ஆகுது. சோ இப்போ உங்கள்ட்ட கேள்வி என்னன்னு சொன்னா கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம், உராய்வு விசைகள் எதுவுமே இல்லையா? உராய்வு விசைகள் எல்லாம் பூஜ்ஜியம். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இது ஆர்முடுகள் பிளஸ் இயங்கின தூரம் என்ன? எஸ் என்னது என்றது மட்டும் தான் கேள்வியா? ஆர்முடுகளை விட்டு எஸ் என்ன என்றது மட்டும் தான் கேள்வி.
இந்த கேள்வியை நாங்க செய்யறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று, சக்தி காப்பு விதியை பாவிக்கலாம்னாங்க. எப்படி? சக்தி காப்பு விதி ஆரம்பத்துல என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி தான் என்ன செய்யணும்னு சொன்னா இறுதியாகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தானா? Okay. ஆரம்பத்துல என்ன சக்தி இருக்கு? எந்த சக்தியுமே இல்லை. ஓகேவா? ஆனா இறுதியா எனக்கு ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்கொயர் என்ற சக்தி வருது. அந்த சக்தி எப்படி வந்திருக்கும்? அங்க ஒரு விசை பாவிக்கப்படுது. அந்த விசை ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. அதால உராய்வு விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் காரணமாக தான் அந்த இயக்க சக்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப போன தூரம் எவ்வளவா இருக்க போகுது? இப்ப எனக்கு எம் டி ஸ்கொயர் பை 2f இருக்க போகுது. ஓகேவா? இது ஒரு மெத்தட். அல்லது நீங்க என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்யலாம்? Okay. நீங்க வி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as என்ற அந்த ஈக்குவேஷனை பாவிக்கலாம். பல பக்கமா வி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. எப்படி? இறுதி வேகம் தேவை. ஓகே, சாரி, இறுதி வேகம் எனக்கு தெரியும் பி ஸ்கொயர். ஆரம்ப வேகம் 0 பிளஸ் 2as. அப்போ எஸ் என்று எனக்கு வரப்போகுது பி ஸ்கொயர் 2 என்று வரப்போகுது. எஸ் போன தூரம். ஏ வந்து எனக்கு தெரியும் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகத்துக்கு நேரம். ஸோ அது வி பை டி ஆக அமைய போகுது. சரியா? ஆர்பிள் வந்து வி பை டி ஆக அமைய போகுது. ஸோ வி பை டி எவ்வளவு? வி ஸ்கொயர் பை 2 வி பை டி. ஸோ வி டி பை 2 வருது எனக்கு தூரம். ஓகே. ஸோ நீங்க இப்போ ஸோ இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்ல வந்தது நாங்கள் ரெண்டு மெத்தட்ல செய்யலாம்ன்றது மட்டும்தான். நான் இதையும் சுழற்சி இயக்கத்தையும் தான் விளங்கப்படுத்துறோம். ஸோ ஏன் இந்த விடையும் சமனா விரலன்னு யோசிக்க வேண்டாம். ஏன் அது சமனா விரல்னு சொன்னா ஆர்முகளுக்கு பதிலாக நாங்கள் இன்னும் ஒரு ஈக்குவேஷன் பாவிக்கலாம். எஃப் சமன் எம்ஏயின் படி ஆர்முகள் சமன் எஃப் ஓவர் எம். ஸோ அதை கொண்டு நீங்க இங்க போட்டீங்கன்னு சொன்னா அதே ஆன்சர் அப்படியே வருமா? ஸோ நீங்க அதை விட்டுருங்க. நான் இப்போ அதை விளங்கப்படுத்துறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு வட்டை எக்ஸாம் விளங்கப்படுத்தப்போம். சரியா? ஸோ இப்போ இதை விட்டுருங்க. சரியா? தேவையானாக்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இங்க எம் திணிவை உடைய ஒரு பொருள் அப்ப வைக்கிறேன். ஐ சடத்துவ திருப்பத்தி ஒரு பொருள் டோ என்ற ஒரு முறுக்க நான் பாவிக்கிறதால ஆரம்ப கோணவகம் பூஜ்ஜியத்திலிருந்து இறுதி கோணவகம் ஒமேகாவை அடையுது. அந்த நேரத்தில் இந்த பொருள் திரும்பிய கோணம் என்ன? அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். இந்த இயக்கத்துக்கு டி என்ற நேரம் ஆகுது. ஒரே ஒரு வித்தியாசம், நேர்கோட்டில் கதைக்கிறோம், சுழற்சியில கதைக்கிறோம். வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப இங்கேயும் நாங்க என்ன செய்ய போறோம்? அதே சக்தி காப்பு விதி தான். அதே சக்தி காப்பு விதி. ஆரம்ப புள்ளி இந்த ஒன்றென்ற புள்ளி என்ன சக்தி இருக்கு? இங்க எந்த சக்தியுமே இல்லை. கடைசியா காஃபை ஒமேகா ஸ்கொயர் என்ற இயக்க சக்தி வருது. அந்த இயக்க சக்தி எப்படி உருவாகி இருக்கும்? அந்த இயக்க சக்தி எப்படி உருவாயிருக்கும்? ஏதோ ஒரு சக்தி மாற்றம் அங்க நிகழ்ந்திருக்கணும். அப்ப இங்க நான் முறுக்கம் ஒன்றை பாவிக்கிறேன். அந்த முறுக்கம் தர அது அந்த முறுக்கத்தின் திசையில இயங்கின கோணம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க தீட்டாவை காணலாம். அந்த தூரம் மாறி இங்க என்ன வரப்போகுது? தீட்டா ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் டூ. ஓகேவா? ஐக்கு பதிலாக கேள்வியில ஏதாச்சும் சொல்லுவாங்க, அது நீங்க போட்டா சரி. இப்ப கேள்வியில சொல்லாடு இது ஒரு புள்ளி திணிவா இருக்கும்னு சொன்னா ஐ வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா எம் ஆர் ஸ்கொயரா இருக்கு. இப்போ எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டூவா இருக்கு. ஓகேவா? Right. இது சக்தி காப்பி. அடுத்தது வி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as மாதிரி இங்க என்ன இருக்க போகுது? ஒமேகா ஸ்கொயர் சமன் இறுதி வேகம் இங்க ஆரம்ப வேகம் ஒமேகா நோட் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா தீட்டா. இறுதியா இருக்கிற கோண வேகம் என்னது? ஒமேகான்னு வச்சுக்கொள்றேன். அதான் எனக்கு ஒமேகா. ஆரம்ப கோண வேகம் 0 2 தர ஆல்பா இன்டு தீட்டா. தீட்டா என்ன? திரும்பி நினைப்போம். அதானே தேவை. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் 2 ஆல்பா. அப்ப ஆல்பா எனக்கு தெரியாது. ஆல்பா அப்படி இறுதி கோண வேகம் மைனஸ் ஆரம்ப கோண வேகத்துக்கு நேரம் ஒமேகாவின் 2t என்று சொல்லி வரப்போகுது. அவ்வளவுதான். சாரி, ஒமேகா டி என்பது 2 வந்து வரப்போகுது. சாரி. ஓகேவா? இங்கேயும் நீங்க பிறகு யோசிக்கலாம், ஏன் இந்த விடையும் சமனா பெறலைன்னு சொல்லி. நாங்க இங்க எப்படி எப் சமன் எம் என்ற ஈக்குவேஷன் பாவிச்சோமோ அதே மாதிரி இங்க டோ சமன் ஐ அல்பா என்ற ஈக்குவேஷன் பாவிப்போமே. விசை மாதிரி முறுக்கம், திணிவு மாதிரி தடுத்து திருப்பம், ஆர்முதல் மாதிரி கோண ஆர்முதல். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஈக்குவேஷன் படி டோ தெரியும். ஸோ டோவின் கீழ் ஐ தான் வந்து அல்பா.
ஸோ இதை கொண்டு நீங்க இங்க அல்பாவுக்கு பதிலாக போட்டீங்கன்னு சொன்னா அதே ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு நான் வட்ட இயக்கம்னு சொல்லி கதைச்சா உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம் தெரியுமா இருந்தா வட்ட இயக்கத்துக்கும் நேர்கோட்டு இயக்கத்துக்கும் இது மட்டும் தான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ நாங்கள் 2011ஆம் ஆண்டு எஸ்ஐக்கு நான் விரைவில் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு படிவா விளங்கும் நம்புறேன். ஓகேவா பிள்ளைகள்? இவ்வளவுதான் வட்ட இயக்கத்துக்கும் நேர்கோட்டு இயக்கத்துக்குமான வித்தியாசம்.